Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் சத்தியம். 1999. சத்தியம் 1999. 1999 ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி காலை 6 மணி 2 நிமிஷம் 6 வினாடி. அந்த 20ஆம் நூற்றாண்டின் கடைசி சூரியோதயம் கிழக்கில் அரும்பியிருக்க சத்யம் தன் வீட்டின் உள்ளறையில் ஒரு கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தான். சத்யம் அழகான இளைஞன். வயது 312 மாதங்கள். இந்த வயதுக்குள் கம்ப்யூட்டரை கரைத்து கொடுத்திருந்தால் டிஜிட்டல் கம்ப்யூட்டரிலிருந்து இன்னும் சில நிமிஷங்களில் பிரசவமாக போகிறது, ஆஸ்பத்திரிக்கு போங்கள் என்று கர்ப்பிணிகளை எச்சரிக்கிற கம்ப்யூட்டர் வரைக்கும் அவனுக்கு சகலமும் மூளையில் உறைந்திருந்தன. சத்தியம் கம்ப்யூட்டர்களின் கடைசி உச்சபட்ச சாமர்த்தியத்தை தெரிந்து கொள்வதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டினான். உலக விஞ்ஞான கழகம் 1999ஆம் வருஷத்துக்கான அறிவியல் விருதை யாருக்கு கொடுப்பது என்று தன் வழுக்கை மண்டைகளை கீறிக்கொண்டு பட்டியலை புரட்டுகையில் முதல் பெயராய் தன் பெயர் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அவனுடைய அழகான மனைவி லட்சணா நிறைய கோபப்பட்டாள். இதை பாரு சத்தியம், சதா காலம் இந்த எந்திர இழவுகளோடு நீ போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சதையும் ரத்தமுமா நான் ஒருத்தி உனக்கு பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ நீ இந்த எந்திரங்களை உச்சி மோந்து தடவுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சத்தியம் கம்ப்யூட்டரின் அவுட்புட் ஒன்றை கையில் இருந்த கூர்மையான கருவியால் நோண்டிக்கொண்டே சிரித்தான். லட்சணா, பொறுத்துக்கா, இன்னொரு 15 நாள் தான் இந்த அவஸ்தை. அப்புறம் 1993ஆம் வருஷம் சினிமா காதலர்கள் மாதிரி பீச்சில் ஓடலாம், டூயட் பாடலாம். இந்த லோக்கல் சர்க்கியூட் கொஞ்சம் சிக்கல். இந்த சிக்கலை மட்டும் நான் சுத்தம் செய்தால் 1991ஆம் வருஷ அறிவியல் விருது எனக்கு தான். லட்சணாவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் ஏற்பட்டது. இந்த லோக்கல் சர்க்கியூட் சரியாக வந்தால் என்ன பிரயோஜனம் சத்தியம்? அவருடைய கோப சதவீதம் குறைந்திருந்தது. என்ன பிரயோஜனமா லட்சணா? இந்த லோக்கல் சர்க்கியூட் கன்வர்ஷன் மட்டும் எனக்கு பிடிபட்டா இந்த சத்தியம் ஒரே ராத்திரியில் உலகம் பூராவும் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருவான். இந்த கன்வர்ஷனில் நிறைய பேர் தளர்ந்துட்டாங்க. போன வருஷம் என்னோடய ஃப்ரெண்டு வினோத் இந்த கன்வர்ஷனை முயற்சி பண்ணி முடியாமல் சோர்ந்துட்டான். லட்சணா குறுக்கிட்டான். நீ இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்க சத்தியம்? 90% முடிச்சிட்டேன். ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொஞ்சம் திணறல, ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். வருஷம் 2000 பிறக்கிறதுக்குள்ளே கன்வர்ஷனை முடிச்சிருவேன். இன்னும் 24 மணி நேரத்தில் லோக்கல் சர்க்கியூட் ரெடி ஆயிரும். கதை வரையே யாரோ நிழலாடினார்கள். சத்தியம் திரும்பினான். யாரது? லட்சணா சிரித்தான். சத்தியம், என்னோட ரோபோ குளிப்பாட்டி விட கூப்பிடுது. போய் குளிச்சுட்டு வந்துடு, இல்லைன்னா அது பாட்டுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீ குளிச்சாச்சா லட்சணா? அப்போவே. லட்சணா, நீ இப்போ சும்மா தானே இருப்ப. இந்த மேஜை மேலே இருக்கிற லோக்கல் கன்வர்ஷன் சம்மந்தப்பட்ட பேப்பரையெல்லாம் ஒழுங்காக கொஞ்சம் கோத்து வையேன். சொல்லிக்கொண்டே சத்தியம் ரோபோவை நோக்கி நடந்தான். எந்த ஃபைல் சத்தியம்? சி ஃபைல். சரி, கோத்து வைக்கிறேன். லட்சணா மேஜை மேல் சிதறி இருந்த பேப்பர்களை பொறுக்கிக் கொண்டே செல்ல சத்தியம் ரோபோவோடு குளியல் அறைக்குள் நுழைந்தான். சத்தியம் குளித்து முடித்து ட்ரெஸ் செய்து கொண்டு கம்ப்யூட்டருக்கு திரும்பினான். லட்சணா பேப்பர்களை ஃபைலில் கோத்து முடித்திருந்தாள். எதிரே தெரிந்த கலர் டிவியில் ஆழ்ந்திருந்தாள். கொஞ்சம் களைப்பாய் தெரிந்தாள். அவளை உரசி கொண்டு உட்கார்ந்தான். சத்தியம் கொஞ்சம் கோபமான குரலில் பேசினான். இந்த ரோபோவை விற்றுட்டு யூனிவர்சல் மேக் ஒன்று வேலை போனாலும் போகுதுன்னு வாங்கிடணும். லட்சணா, வேலை செய்ய சோம்பல் படுது. சத்தியம் சொல்லி கொண்டிருந்த அதே நேரம் டெலிஃபோன் அழைத்தது. சத்தியம் ரிசீவரை எடுக்க டயலுக்கு நடுவே இருந்த வெள்ளை திரையில் வினோத்தின் முகம் தெரிந்தது. ஹலோ சத்யம். ஹாய் வினோத். லோக்கல் கன்வென்ஷனை முடிச்சிட்டியா சத்யம்? இன்னும் 10% வேலை பாக்கி இருக்கு, முடிச்சிருவேன். அப்போது அறிவியல் விருது உனக்கு தான் சொல்ல. நிச்சயமா. சத்யம், ஒரு 10 நிமிஷம் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போறியா? வினோத் கூப்பிட்டான். ஏன், என்ன விஷயம் வினோத்? நேரில் வா, சொல்கிறேன். விஷயம் ரொம்ப முக்கியமானதா வினோத்? முக்கியமாக இல்லாமல் போனால் கூப்பிடுவேண்ணா. சரி, அப்போ புறப்பட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வரேன். தேங்க்யூ. சத்தியம் ரிசீவரை கீழே வைத்தான். டயலில் இருந்த வெள்ளை திரையில் வினோத்தின் உருவம் மறைந்து போயிற்று. என்ன, உன் ஃப்ரெண்டு வினோத் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்கிறாரா? போறியா சத்தியம்? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறான், போயிட்டு வந்துடுறேன். வாசல் நின்றிருந்த மஞ்ச வர்ண முட்டை வடிவ காரை நோக்கி போனான் சத்தியம். கார் புறப்பட்டு போனதும் வாசல் கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்தாள் லட்சணா. மகா குழப்பங்களோடு நின்றிருந்த கம்ப்யூட்டரையே சில நிமிஷம் பார்த்து கொண்டு நின்றாள். மார்புகள் விம்ம பிரமித்தாள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்?
நரம்பு மாதிரியான பருமனில் இந்த ஆயிரக்கணக்கான வயர்கள் எங்கே ஆரம்பித்து எதை விழுங்கி எதில் போய் முடிகிறது? அவள் ஆச்சரியப்பட்டு கொண்டு நின்ற அதே வினாடி வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. லட்சணா கதவை நோக்கி ஓடினாள். கதவருகே நின்றாள். யாரது? நான் தான் லட்சணா. சத்தியத்தின் குரல். கதவை திறந்தாள் லட்சணா. என்ன சத்தியம், அதுக்குள்ளே திரும்பிட்ட? சத்தியம் லட்சணாவை பொருட்படுத்தாமல் நேராக உள்ளே போனான். என்ன சத்தியம் பேசாமல் போகிற? அந்த லோக்கல் கன்வர்ஷன் ஃபைலை எடுக்க வந்தேன் லட்சணா. அது எங்கே வச்ச? உதட்டில் மறைந்த ஒரு புன்னகையோடு கேட்டான் சத்தியம். அந்த ஸ்டீல் மேஜர் ட்ராயரில். எடுத்து கொடு லட்சணா. லட்சணா மேஜர் ட்ராயரை நோக்கி நடந்தாள். அந்த வினோத் வீட்டுக்கு லோக்கல் கன்வர்ஷன் ஃபைலை எதுக்கு எடுத்துகிட்டு போகிற சத்தியம்? அவன் உன்னோட காம்படிட்டர். சத்தியம் சிரித்தான். பரவாயில்ல, எடுத்துக்கூட. லட்சணா மேஜர் ட்ராயரை திறந்து ஃபைலை எடுத்து நீட்டினாள். போக திரும்பினான் சத்தியம். ஒரு நிமிஷம் சத்தியம். லட்சணா அவனை நெருங்கி மார்பில் கை வைத்து, என்ன ஷர்ட்டெல்லாம் அதுக்குள்ளே கசங்கி போயிருக்கு? சொல்லிக்கொண்டே ஷர்ட்டின் கசங்களை நீவி விட்டவள் கொஞ்சம் அதிர்ந்தாள். அந்த வித்தியாசத்தை உணர்ந்தாள். என்ன இது, மார்பு மெத்து மெத்தென்று? சத்தியம் அவனுடைய முகத்தை பார்த்தாள். என்ன லட்சணா, உன்னோட உடம்பு ஏன் இப்படி சாஃப்டாக இருக்கு? அப்படியா, எனக்கு தெரியல. சத்தியம் ஃபைலோடு நகர முயன்றான். அதே வினாடி வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. லட்சணா கதவை நோக்கி போனாள். நான் தான் லட்சணா. சத்தியம். வெளியே சத்தியத்தின் குரல். திக்கென்று அதிர்ந்தவளாய் சட்டென்று திரும்பி வீட்டிற்குள் இருக்கும் சத்தியத்தை பார்த்தாள் லட்சணா. சத்தியம் அசையாமல் நின்றிருந்தான். சிரித்தான். லட்சணாவின் மனசுக்குள் விபரீத மணி கணகணவென்று ஒலிக்க சரையல் என்று கதவை திறந்தால் வியர்வை நடியோடு சத்தியம் உள்ளே வந்தான். 1 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே கார் உதறது லட்சணா. வினோத் வீட்டுக்கு போய் திரும்புகிற வரை தாக்கு பிடிக்காது. அந்த 2 வீலர் சாவி எடு. பேசிக்கொண்டே வந்தவன் லட்சணாவின் முகப்போக்கை பார்த்ததும் சட்டென்று நின்றான். என்ன லட்சணா, என்னவோ மாதிரி இருக்க? அவருடைய கையை தொட்டான். அந்த தொடரில் ஒரு ஆணின் முரட்டுத்தனம். லட்சணாவின் உடம்புக்கு பழக்கப்பட்டு போன நிஜமான சத்தியத்தின் ஸ்பரிசம். லட்சணா சத்தியத்தின் மார்பை கட்டிக்கொண்டு தலையை மட்டும் திருப்பி நடுங்குகிற குரல் சொன்ன. சத்தியம், அங்கே பார்த்தியா, உன்ன மாதிரி ஒருத்தன். சத்தியம் தலை நிமிர்ந்தவன் அங்கே நின்றிருந்தவனை பார்த்ததும் அதிர்ந்தான். யார் இவன்? அச்சா, என்னை மாதிரியே. சத்தியம் லட்சணாவை ஒதுக்கிவிட்டு அவனை நோக்கி நடந்தான். சத்தியம், அவனுக்கு பக்கத்தில் நீ போகாத, ஏதாச்சும் செஞ்சிருவான். அவனோட பார்வையே சரியில்லை. சத்தியம் அவனை நெருங்கி நின்றான். யார் நீ? அவன் பதில் பேசாமல் ஃபைலோடு நகர முயன்றான். சத்தியம் ஆத்திரமாய் அவனுடைய மார்பில் கையை வைத்து உக்கிரமாய் தள்ளினான். அந்த தள்ளலில் அவன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாய் ஒரு மடங்கள் இல்லாமல் நீட்டாமல் விழுந்தான். சிச்சலீர் என்று சப்தங்கள். சத்தியம் கீழே குனிந்து அவனுடைய கழுத்தை பற்றி திருப்பினான். முகம் சப்பையாகி இருந்தது. நெற்றி பருப்பில் 2 செப்பு கம்பிகளும் மயிலிழையை 4-5 குரோமியம் கம்பிகளும் தெரிந்தன. திறந்திருந்த வாயில் லேசாய் புகை மண்டலம். லட்சணா பயத்தோடு எட்டி பார்த்தான். என்ன சத்தியம் இப்படி இருக்கான்? சத்தியம் லட்சணாவை ஏறிட்டான். பாலிமர் ஃபைபரால் என்ன மாதிரி யாரோ இவனை உருவாக்கியிருக்காங்க லட்சணா. கம்ப்யூட்டர் லோக்கல் சர்க்கியூட் பேப்பர்ஸ் மேலே யாருக்கோ ஒரு கண்ணு. சத்தியம் பேசிக்கொண்டிருந்த அதே வினாடி கீழே கிடந்த பாலிமர் சத்தியத்தின் மூளை பாகத்திலிருந்து அந்த மெல்லிய குரல் கேட்டது. சத்தியம், சத்தியம், கடந்த 2 நிமிடங்களாக உன்னிடமிருந்து பதிலில்லை. என்ன ஆயிற்று உனக்கு? ஃபைல் கிடைத்ததா? ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் உதவியால் பாலிமர் சத்தியத்தின் மூளை பகுதியில் இருந்த மானிட்டர் கருவியிடம் பதற்றமாய் கேட்டுக்கொண்டிருந்த குரல் வினோத்தின் குரல். முற்றும்.